எவனோ ஒரு பால் உருட்டுறத பார்த்துட்டு இருக்கிறான். இங்க வந்து ஃபேஸ்புக்ல 6 மாசத்துக்கு முன்னால நானே ஓபன் பண்ணி பார்த்தேன். சமுதாய நீதி, சமூக நீதி எப்போ வேணும், எப்போ கிடைக்கும்னா தமிழ்நாடுக்கு ஒரு மெஷின் கன்னை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு எப்போ நம்ம பிராமின்ஸை சுட்டு தள்ளுறோமோ அன்றைக்கி தான் சமூக நீதினு எவ்வளோ ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போடுறா. நம்ம எல்லாரும் ஷேர் மார்க்கெட்டிங் என்ன போகுது, பையனுக்கு வந்து இன்ஃபோசிஸில் வந்து வேலை கிடச்சிருமா, பொண்ணுக்கு டிசிஎஸ்ல இருக்கிற மாப்பிள்ளை பார்த்து போயிட்டு இருக்கிறோமே. அதனால தான் இந்த இடத்த வந்து மாட்டிகிட்டு இருக்கிறோம். வாஞ்சிநாதன் 25 வயசு, 1 வயசு குழந்தையோட போய் ஆஷ்துரையை சுட்டு கொண்டான். வாஞ்சிநாதன் வந்து எங்கே பயிற்சி எடுத்தான்னா வெங்கடேஷ் ஐயருங்கிற ஒரு பெரிய லாயர். அந்த வெங்கடேஷ் ஐயர் தான் எல்லாரையும் கூப்பிட்டு, கணபதி ஐயர் வெங்கடேஷ் ஐயர் 2 பேரும் எல்லாரும் கூப்பிட்டு வச்சாங்க. ஆஷ்துரை கொல்லப்பட்ட பிறகு வாஞ்சிநாதன் தன்னை தற்கொலை பண்ணிட்டாரு. போலீஸ் கிட்ட வர அப்பேற்பட்ட ஒரு பெரிய லாயர் வெங்கடேஷ் ஐயர், he slashed his own throat and killed himself. அவர் தொண்டையை வெட்டி செத்தார். இவரெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சு அவருக்கு ஒரு சிலையை வச்சு அவர் பெருசா பண்ணணும். நம்ம திருப்பி நம்ம பழங்கதையிலேயே பேசிட்டு இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணுமே பண்ணவே முடியாது. we'll be stuck in the same place. 2வது நீலகண்ட பிரம்மச்சாரி, அந்த வாஞ்சிநாதனுக்கு வந்து பயிற்சி கொடுத்த நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு பைசா இல்லாம, அவ்வளவு பணக்காரா இருந்த நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு பைசா இல்லாம பாரதியார் வீட்டுக்கு வராரு. பாரதியார் வீட்டுக்கு வந்து எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. பாரதியார் சுத்தி பார்க்குறாரு, வீட்டுல ஒண்ணுமே இல்லை. சுத்தி பார்த்து செல்லமான கேட்டு ஒரே ஒரு 4 தான் பாவம் பாரதியார் வீட்டில் இருந்துச்சு. அந்த 4 எடுத்து கொடுக்குறாரு இந்த பிராமன் வீரருக்கு நீலகண்ட பிரம்மச்சாரியர். அந்த 4 வச்சு நான் என்னமோ சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி நீலகண்ட பிரம்மச்சாரியார் போகும்பொழுதுதான் பாரதியார் எழுதுறார், அன்னைக்கு இனி ஓர் விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனியோர் மனிதனுக்கு உணவிலேயே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னார் பாரதியார். நீலகண்ட பிரம்மச்சாரியோருடைய பசியனால் தான் அந்த பாடல் வந்துச்சு. நாம எங்க பூஜிக்கிறோம் நீலகண்ட பிரம்மச்சாரியார், நாம எங்க பூஜிக்கிறோம் வெங்கடேஷ் ஐயர், கணபதி ஐயர், நம்ம எங்க பூஜிக்கிறோம் வாஞ்சிநாதன். இதுதான் இன்னைக்கு பிராமண சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன். பலர் சொல்லுவாங்க அவங்க வந்து ரிலிஜனை தூக்கிட்டாங்கன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களில் வந்து 5 பேர் நான் பிராமின்ஸ். இன்னைக்கு இங்கே பாடினாங்க பரமன் பல்லாண்டு வாழ்க பரமனுடன் பண்ணாங்க. அது வந்து நல்லாழ்வார், அவரே ஒரு யாதவர். நான் பூஜிக்கிற வந்து சிவனே வந்து ஒரு வேடன். வேடர் வந்து என்ன, வேடர் வந்து பக்கா ஷெட்யூல் ட்ரைப். என்னுடைய சிவன், என்னுடைய கிருஷ்ணா யாதவா. வால்மீகி இஸ் ஆல்சோ சூத்ரா, வேடன், ஆக்சுவலி வேடன் சூத்ரா. அப்படி எல்லாரும் பூஜிக்கிற நமத ஒரு மதத்தை வந்து எல்லாரும் போட்டு அடின்னு அடிக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் சும்மா இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. மை லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். ஒன்று, இளைஞர்களை வந்து இன்வால்வ் பண்ணுங்க. இங்கே இருக்கிற சீனியர் ஆன் பீப்புள் அல்லது நெல்லை சாரையோ அல்லது சிவநாராயண் சாரையோ கத்தியை போய் நீங்கள் பகத்சிங் மாதிரி இல்லை சந்திரசேகர் ஆசாத் மாதிரி நீங்கள் உங்களுக்காக நீங்கள் சண்டை போடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் பசங்க, பேர பசங்க அங்கே எவனோ ஒருத்தன் போல் பண்ணிட்டு இருக்கான், பேட் பண்ணியிருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த பசங்களை கொண்டு வந்து நீங்கள் என்னைக்கு உட்கார வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஒரு பெரிய சக்தி இந்த சமுதாயத்துக்கு வரும். த செகண்ட் லாஸ்ட் பாயிண்ட். நான் வந்து ஒரு வேளாளர், சத்திரிய வேளாளர், பயம் இல்லாமல் கத்தியை தூக்குற வேளாளர்கள். என் தம்பி ராஜவேலு எங்களோட ஒரு வேளாளர் தான். இளைஞர்களை வளர்த்துட்டு இருக்கோம். நாங்கள் 2.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்கு இந்த எஃப்சி அண்ட் பிசி ஒன்னா சேர்ந்து நிற்கிறோமோ அன்னைக்கு நிஜமாவே விடியல் வரும். அதுதான் நிஜமான விடியல். கடைசியாக நான் சொல்ல போறது, சுவாமி விவேகானந்தர் சொன்னார், the Brahmin must give up his ritual and go in for spiritual. இங்க சிவவாக்கியர் வேளாளர் சொன்னார், நட்டக்கல்லை நாதன் என்று 4 புஷ்பம் சாத்தியே வெறும் கல்லை வச்சு பண்ண என்ன பிரயோஜனம் சொன்னார். சுத்தி வந்து முணுமுணுத்து மந்திரம் என்று சொல்லடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நமக்குள்ள இருக்கதான் சிவபெருமானா இருந்தாலும் விஷ்ணுவா இருந்தாலும் பரமாத்மாவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்காங்கிறது தெரியணும். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னாரு. சுட்ட சட்டி சொட்டுவம் காய் சுவை கரிச்சுவை அறியுமோன். அது வந்து அந்த பாத்திரம் தான் நம்ம எல்லாங்கிறது ஒரு அறிஞ்சு ஸ்பிரிச்சுவல்ல இருந்து ஒரு ரிச்சுவல்ல இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல்ங்கிற ஒரு மாற்றத்தை செஞ்சு இளைஞர்களை தயவு செய்து கொண்டு வாங்க. ஒரு இன்க்ளூசிவிட்டி ரொம்ப அழகா நீங்க பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி ஆட்களை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்க வெறும் டாக்டர் ஸ்ரீனிவாசாச்சாரி, டாக்டர் ராகவன், டாக்டர் வரதாச்சாரின்னு கொடுத்துருக்கலாம். வராத ராஜனையும் நீங்க கூப்பிடுறீங்க, எங்களையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த அஃப்கோர்ஸ் 37 வருஷத்துக்கு முன்னாலே நீங்க இன்க்ளூசிவிட்டி ஆரம்பிச்சிட்டீங்க.
ஒரு நல்ல அகோபில மடம் வடக்கலை நயங்கார் பொண்ணு நான் கட்டிக்கிட்டு போதே அந்த இன்க்ளூசிவிட்டி ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த இன்க்ளூசிவிட்டி நாம எல்லாரும் ஒன்று எனக்கு நினைச்சதான் ஒரு உண்மையான வாசுதேவ குடும்பம் வரும். டைம் இஸ் ஷார்ட். எல்லோருக்கும் திருப்பியும் நன்றி சொல்லி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.